ஹாய் ஓஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரேவேக் சேனல். நான்கள் பேக்கரிங் வீடியோவில் பிளாக்மெயிலுங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் பிளாக்மெயில் இந்த படத்தை மாறன் நீக்கியிருக்காரு. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் ஜி பிரகாஷ் வில்லங்கிட்ட வேலை பார்க்குறாரு. அவருக்கு என்ன வேலைனாக்க, ஒரு லோடு வேனை ஓட்டுற வேலை. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபார்மசிக்கு மருந்து சப்ளை பண்ணுற வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு நாள் வில்ல ஒரு பார்சலை கொடுத்து ஜி பிரகாஷ்கிட்ட இதை போய் ஒருத்தர் டெலிவரி பண்ணின்னு கொடுக்குறாரு. ஜி பிரகாஷ் அந்த பார்சலை வாங்கிட்டு லோடு வேனில் போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு ஃபார்மசியில் போய் மருந்து டெலிவரி பண்ணிட்டு திருப்பி பார்க்கும்போது அந்த வண்டி வேன் காணாமல் போயிடுது. உடனே வில்லங்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி வேன் காணாமல் போச்சுன்ட்டு. உடனே வில்லன் கேட்குறான், நான் ஒரு பார்சல் கொடுத்தேனே அது டெலிவரி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அதோட சேர்த்து தான் அந்த வேனு காணாமல் போச்சு அப்படின்னு. உடனே வில்லன் டென்ஷன் ஆகி, நான் கொடுத்த பார்சல் 50 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பார்சல், அதை மட்டும் நீ கொண்டு வரலனாக்கா உன்னோட காதலியை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இதுக்கப்புறம் ஜி பிரகாஷ் அந்த லோடு வேனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த பார்சல் என்னன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவரோட காதலியை வில்லங்கிட்டேருந்து மீட்டாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ஒரு 2 மணி நேரம், ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. அடுத்து என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் ஒவ்வொரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. ஆனால் எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்னும் ஆமாப்போ இது பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தோன்ற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் சொதப்பி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃப் இருந்தாங்கன்னா இந்த படம் வேறு லெவலுக்கு போயிருக்கும். பட் ஆனால் இப்போ ஒரு பிலோ ஆவரேஜில் தான் இருக்குது. இந்த படத்தில் ஜி பிரகாஷ் ஒரு யாரும் இல்லாத அனாதையாக இருப்பார். அவருக்கு ஒரு ரமேஷ் திலக் மட்டும் ஃப்ரெண்டாக இருப்பார். மற்றபடி அவருக்கும் சொல்லிக்கிறதுக்கு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது. அதே போல் ஹீரோயினுக்கும் சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது. ஜி பிரகாஷை விட்டாங்க. 2 பேர் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இந்த குழந்தைய கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ இல்லை இந்த குழந்தைய நம்ம வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு சைடு இருக்கும்போது, அடுத்து இன்னொரு ஹீரோவாக ஸ்ரீகாந்த் இருக்கார். ஸ்ரீகாந்த் ஒய்ஃபாக பிந்து மாதவி இருக்காங்க. ஸ்ரீகாந்த் ஒரு நாள் தன்னோட பிந்து மாதவியும் அவரோட பொண்ணையும் கூட்டிகிட்டு ஊட்டி போகிறாரு. அப்போ ஸ்ரீகாந்தோட குழந்தை காணாமல் போயிடுது. அந்த குழந்தைய ஒருத்தன் கடத்தி வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறான். எனக்கு 1 கோடி கொடு, 1.5 கோடி கொடுன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறான். இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இந்த படத்தில் பிளாக்மெயில் எதுக்கு பேர் வச்சாங்கன்னாக்க, இந்த குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தங்கள்ட்ட பிளாக்மெயில் பண்ணுவாங்க. எனக்கு 50 லட்சம் வேணும், 1 கோடி வேணும். ஆனால் பிளான் போட்டது ஒருத்தனாக இருக்கும். ஆனால் கால் பண்ணுறவன் வேற ஒருத்தனாக இருக்கும். இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு என்னென்னமோ பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாக நான் ரிவீல் பண்ண வரும்ல, ரிவீல் பண்ணால் அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். நீங்கள் படத்தை பாருங்கள், ஒரு தடவை பார்க்கலாம். அந்த படம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் முடியாது. ஒரு நார்மலான ஒரு கேரக்டர் தான், பெருசாக ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லை. பிந்து மாதவி ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஜி பிரகாஷ் அவரோட ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணிட்டாரு. ரமேஷ் திலக் காமெடியெல்லாம் பண்ண ட்ரை பண்ணல, ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக வருவார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் காமெடியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த படம் ரொம்ப சீரியஸாகவே போயிட்டுருக்கு, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். லாஸ்ட்டாக நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கும்போது படம் ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு பிலோ ஆவரேஜ் தான். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம், ஒரு டைம் வாட்சபிள். இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் இருக்குன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.